மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். இங்கே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம போயிட்டு சாமியை பார்த்துட்டு கண்டினியூவாக விளாக் பண்ணலாம். இந்த கோயிலை பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து சாமியை பார்க்க போகலாம். வாங்க மக்களே போகலாம். எங்க நம்ம போறோம்? சாமியை பார்க்க. எங்க நம்ம போறோம்? சாமியை பார்க்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கியூவில் நின்றுருக்கோம். கோயிலுக்கு லைன் போகிறதுக்காண்டி சாமி தரிசனம் பார்க்கறதுக்காண்டி கியூவில் நிற்கிறோம். இப்போ நியூஸில் நிற்கிறாங்க. உங்களுக்காண்டி மட்டும்தான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். பாருங்க எவ்வளோ பெரிய கியூ நிற்கிது பாருங்க. ஒருவழியா சாமி பார்த்துட்டோம். நல்ல தரிசனம் கிடைச்சிது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிவனோட அருள் கிடைச்சிது. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். நம்பியை வேற பசிக்குது, நான் தூங்கிட்டு இருக்கான். காலைல இருந்துச்சுதுண்ணா தூக்கம் தானே வரலன்னா குடிச்சு. சரி வாங்க மக்களே விளாக் ஸ்டார்ட் பண்ணணும். சொல்லுங்க. இவனை வணங்கினாரு. இவனை வணங்கவும் இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சிவர் பக்தர் காலை உடைச்சிடாரு. உடஞ்ச காலோட அம்பாட்ட அழுவுது, முறையிட்டு அம்பாள் 3 கால் கொடுக்குது. கருங்கல்லிலே சிவன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த ராஜா வந்து 250 கோயில் கட்டியிருக்காரு. அவரோட வைப்பு குழந்தை மறைஞ்சிடாரு. நம்ம நன்றி. அந்த வரலாறு பத்தி, கோயிலோட வரலாறு பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஜபம் பண்ற இடத்துல சுவாமி வந்து 8 கால் சிலந்தி வந்து அந்த வெண் நாவல் மரத்துல கூடு கட்டி அந்த யானை வந்து அந்த இடத்துல ஓதிட்டு வெண் இடத்துல வந்து புடவை கட்டிட்டு அங்க வந்து சிவனுக்கு அம்பாள் வந்து பூஜை பண்ணிட்டு நேரா அம்பாள் கோயிலுக்கு போறா. ஊதிட்டு தீபார்த்தனை காட்டிட்டு போறாங்க. அது தினமும் நடக்குமா? அந்த டெய்லி நடக்கும் பூஜை. பார்க்கலாம். கோயில் இருக்குடா, சாயா சுவாமி அப்படின்னு ஏதோ ஒரு கோயில். என்ன சுவாமி? சாயாதேவியா? ஓ மக்களே, இவரு தமிழ் படிக்கிறாரா இல்ல தமிழ்ல டப்பிங் பண்றாரான்னு தெரியல. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சனீஸ்வரம். இப்ப நீங்க வந்தோடனே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டா? நல்லா இருக்குண்ணே. நான் எதுக்கு கல்லணை போனான்னு சொன்னேன் செய்ய. கல்லணையில இருந்து இந்த கரிகால சோழன் இவர் கட்டினாங்க. நிறைய பேர் கட்டினு சொல்லியிருப்பாங்க. ஆனா கல்வெட்டு எது பாப்போமா? கல்வெட்டா? கண்ணுல உனக்கு தெரியுதானே? எனக்கு பிடிக்காது. இன்ஜினியர் படிப்பு சம்பந்தமா பேச. சரி மக்களே, நான் அதுக்கப்புறமா வந்து நானும் கல்வெட்டு குத்தலான்னு இருக்கிறேன். ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது. என்ன அடி சிங்கிறீங்களா? ஒரு நான் 3 அடுக்கு வந்து ஃபுல்லாவே இந்த செவரு ஃபுல்லாவே எழுதி வச்சிருக்காங்க. கல்வெட்டாவே பதிச்சு வச்சிருக்காங்க. கல்வெட்டு பதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். அரப்ப மோகன் என்ன சொன்னார்ல, அந்த யானை பேர் அகிலாடான்ட்டு. உடனே கேமராமேன் தம்பிக்கு ஆள் ஞாபகம் வந்துட்டு போல. அங்க போவோம் வாங்க, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த பையன் போயிட்டு போறான். அன்னை அகிலாண்டேஸ்வரி சன்னதி, அதாவது அன்னை அகிலாண்டேஸ்வரின்னா அம்மன் சன்னதி அங்க இருக்குது. வேற என்ன சொல்றது, அம்மனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. நிறைய படம் கேட்டீங்கலாம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்மன் படம் போடுவாங்க. பச்சை காளி அம்மன் நிறைய படம். அதுல வந்து மீண்டும் அம்மன் போன வாரம் அண்ணன் மோகன் வந்து பாத்துருக்காரு போல. மீண்டும் அம்மன். மக்களே கல்யாணம் நடந்திருக்கு, சோறு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பசிக்குது மக்களே, பசிக்குது. நல்ல நாள் போல நம்ம வந்திருக்குது. ஏதோ பிரதோஷம் சொல்றாங்க. பாக்கலாம். கல்யாணம் நடந்திருக்கு, சோறு போடுவாங்கன்னு தெரியலையே. போய் கேட்டுருமா? வெக்கமே இல்லாம போய் கேட்டுருப்பான்.
என்னடா ஏ சார் ஓடிங்களான்னு இருந்தாலும் வேணாம், நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கண்ணி எடுத்துருக்கோம். ஜோடி பிறகு சூப்பரா இருக்குல்ல, பாத்தீங்களா இல்லையா பொண்ணு மாப்பிள்ளை? நீ எதுக்கு பாக்குறேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி ஒரு அக்கா போனாங்க, அந்த அக்கா வந்து மட்டும் எனக்கு தெரியும். மக்களே வாங்க, அங்க அக்னி தீர்த்தம்னு ஒண்ணு இருக்குது. அதுல அக்னி தீர்த்தனால நெருப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அதுல போய் நெருப்பு இருக்கான்னு பார்ப்போம். போய் பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது பிளேஸ். நான் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். எங்க போற? சுத்தி பார்க்கதாயா போறேன். எங்க ஊர்காயாவோட போறேன். பண்ணியே சொல்ல வராருன்னு சரி சரி போயிட்டு வா. போயிட்டு வாங்கயா. மக்களே ஒண்ணும் இல்ல, அவன் எங்க போயிருக்கானா, இப்ப கல்யாணம் நடந்தது இல்ல, அங்க சைட் அடிக்கிறது தான். உங்களுக்கு கல்யாணத்தை பாக்குறதுக்கு தான் போறான். வாங்க நம்ம அந்த வேலையை பார்ப்போம். நமக்கு வீடியோ தான் முக்கியம். சோக்கு அடிச்சு போயிட்டாங்க. பொம்பளை சோக்கு கேக்குது போல இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு இது கல்யாணத்தை தான் பார்க்க போயிருக்கானோ. இதான் மக்களே அக்னி தீர்த்தம். இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். அக்னி தீர்த்தம்னு சொன்னாங்க, வெறும் கிணறா தான் இருக்குது. டேய் இப்படிலாம் பண்ணுன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவா. தமிழர்களை அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த காலத்துலயும் நார்மல் மணலை வச்சு சிமெண்ட் இல்லாம பூசிருக்காங்க பத்தியா, அது இன்னும் நிக்குது பாரு. வெறும் மணலை வச்சு பூசிருக்காங்கன்னா அப்படின்னா எவ்வளவு பெரிய, என்ன சொன்ன, ஆர்கிடெக்சரா? நான் அதான் சொன்னேன்ல நமக்கு இங்கிலீஷுக்கு வராதுன்ட்டு. ஆர்கிடெக்சராங்க. ஏங்க கமெண்ட்ல களி ஊத்தியாதீங்க, இங்கிலீஷ்ல தெரியலன்ட்டு. நம்ம தமிழனா இருந்துட்டு தமிழை பத்தி பேசும். மக்களே சரியாந்திர ஸ்ட்ராங்கா இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இதுவே கல்லு மாதிரி இருக்குது உங்களுக்கு. கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு ரவிக்குமார் நீ தெரியுதா உங்களுக்கு? இதுவே கல்லு மாதிரி இருக்குது உங்களுக்கு. பாருங்க, இந்த கல்லு சவுண்டுக்கும் இந்த சவுண்டுக்குமே பாருங்க, நல்லா இருக்கு மக்களே. நல்லா எங்கண்ணா அவன்? நான் தான் அங்க பாத்தியா? அதேதான் மக்களே. அவனுக்கு இந்த கோவிலுக்கு வந்ததோட இதோ பாருங்க, அந்த சேரு கிட்ட பாருங்க, அந்த தூண்லாம் இருக்குதுல, சிலைலாம் இருக்குல்ல, பொம்பளை சோக்கு அடிச்சு அந்த சிலையே பார்த்துட்டு எப்படி விரிக்க பாக்குறான் பாருங்க மக்களே. உனக்கு தெரியும் பாருங்க மக்களே, வந்த வேலை இது. கேமராமேன் எங்கேயோ போயிட்டாப்ல. இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு? கேமராமேன் மட்டும் இல்ல, கூட அந்த முனிஷ் தம்பியும் இங்கேயோ போயிட்டாப்புல. கேட்டா உட்காந்துருக்கானுங்க, கூப்பிட்டா வரமாட்டாங்க. எனக்கு கல்யாணம் நடக்குது, நான் போறேன் அப்படின்னு சொல்றேன். அவன் பசி வந்துட்டு போலங்க. ஏன்னா அவன் எங்க இருக்கான்னு பாப்போம். கை என்ன பின்னாடி வெளியிருப்பான். ஏதோ பண்றாங்களா அந்த விஷயத்தை பாத்துட்டு தெரியலன்னா சொல்லுங்க, அங்கிட்ட போய் காட்டுறோம். நல்லா இருக்கா? அழகா இருக்கு. என்னது? கோயில் தான். அதான் கேட்டேன், நீ ஏதாவது வேற ஏதாவது புரிஞ்சுப்பியோன்னு நினைச்சேன். வேற என்னன்னு கோயிலோடப்பா எப்படி இருக்கிறான்? இந்த கோயிலை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியும் முனிஷா? இந்த கோயிலை பார்த்தா உனக்கு எந்த ஞாபகம் வருது, எப்படி தோணுது இந்த கோயில்? கோயிலை பத்தியா? செங்கோயில். கோயில் என்ன? கோயில் என்ன? கோயிலு கோயிலு கோயிலு. சாமி சாமி சாமி. திண்ணீர் திணீர் நேத்தில இந்த கோயிலுக்கு ஊட்டு வந்துருக்குறாங்க. நம்மளே போயிட்டு நம்ம ஒரு ஆளுன்ட்டு. கண்டிப்பாடா. ஆனா வியக்கிற அளவுக்கு தான் இருக்குது, ஒண்ணும் கிடையாது. ஆமா, இவ்வளவு பெரிய கல்ல எப்படி தூக்கிட்டு போயிட்டு அங்கிட்டு மேல வச்சாங்க, கோவில கட்டினாங்க. ஒரு கல்லு எவ்வளவு வெயிட் இருக்கும், அந்த ஒவ்வொரு கல்லும் தூக்கி அவங்க வைக்க மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்மிஷன் பண்ணக்கூடாது. சரி, அந்த காலத்துல சம்பளம் எல்லாம் கிடைக்குமா? என்ன கதை? கேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. அப்ப எல்லாம் சாப்பாடு தானே. என்னடா அகிலா பாத்துட்டு வந்தியா என்ன? எங்க போயிட்டு வரானே தெரியலடா. அகிலா, நான் அதான் சொல்லிட்டேன், நீ வந்தோடனே அந்த பேரை சொல்லாத, அகிலான்னு சொல்ல, அதான் உனக்கு ஆள் நேப்பம் வருதுன்னு சொன்னேன். அதான் அப்ப நான் மட்டும் நான் இழுத்த வரலாம். ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. கடவுள வந்து சொல்ல மாட்டா. மக்களே அங்க தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? ஜன்னல் மாதிரி எப்படி வடிவம் வச்சிருக்காங்க. ஜன்னல் மாதிரி இல்ல, ஜன்னலே தான். ஜன்னல் தான். எப்படி அத யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அது செய்யறதுக்கு என்னடா யோசிக்கணும்? நடுவில் ஒரு ஓட்டையை போட்டா ஜன்னல மாறிட போகுது. அதான் நான் சொல்லலண்ணே உங்கள்கிட்ட. அப்ப எதை சொல்ற? ஜன்னல சொல்லலையா? ஜன்னல தான் சொல்றேன். அப்ப ஜன்னல இல்லன்னு இப்ப
ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட கூட பேசினா மறந்துட மாட்டேனா? அட ஜன்னல தானே சொல்றேன். அது எப்படி சரி விடு, ஸ்டெக் ஆகுது, நம்ம அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசலாம். டேப் ரிகார்டு சரியில்லை, வேற ஒண்ணும் இல்ல. அந்த தீர்த்தம் குடிக்க கூடாதா? வாடா வாடா. தீர்த்தம் அல்ல, குடிக்க கூடாதுன்னு போர்டு போட்டிருக்காங்க, தெரியுதா மக்கள்? நான் தான் சொன்னேன்ல, செட் ஆகல. இவனை மாரி ஆள் தானே அந்த கோயில் நாசம் பண்றது. கண்டிப்பா அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டீ எல்லாம் குடிச்சிருக்காங்கண்ணே. பொருடா பொருடா, சாப்பிடலாம் சாப்பிடலாம். டீ கேன்ல இருக்குண்ணே. வாடா வீடியோ எடுக்கும் வாடா. மக்களே அவரை பாருங்க, அவர் இன்னுமே வீடியோ அங்க பாருங்க, சத்தம் போடாம பாருங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. கால பைரவர் இருக்காரு, அப்புறம் இந்த குளம் செமையா இருக்கு, வேற லெவலா இருக்கு குளம். உள்ள போக முடியுமா? அங்கதான் கேட்டு பூட்டிருக்காங்க, எப்படி போக முடியும்? மக்களே அங்க பாருங்க, நல்லா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. குளம், இது குளம் நினைக்கிறேன். இது குளம் தானே இருக்கியா? இல்ல ஆறா இருக்குடா. போய் பார்த்தே ஆகணும். ஏன்னு கேளுங்க. ஏன்? அது கால பைரவர்னு சொன்னாரு. என்ன சாமின்னு நான் பார்க்கணும். சரி வாடா, இவன் போய் சொல்றாங்கன்னா உண்மை சொல்றாங்க நம்ம. ஆமா. அப்பனா அவருக்கு இப்ப உங்களுக்கு எத்தனை வயசுனே? அண்ணா உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு வந்து நேற்றோட பாத்தீங்கன்னா 1998 முடியுது. கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை வயசு இருக்குன்னு. நானே சொல்றேன் ஒரு 20. மக்களே முருகர் வேல் இருக்கு மக்களே, முருகர் சாமி மக்களே. மயில் இருக்கு பாருங்க மக்களே. கால பைரவரான்டா, மணி அடிச்சிச்சு. நல்ல சகனம் மக்களே. வாங்க சுத்தி பாப்போம். சுத்தி மயில் கீழே இருக்கு பாரு. சரி வாங்க. ஆமா இவருக்கு இப்ப அறிவு இருக்கு. இவரு வேற 25 வயசுக்குள்ள முடியல. ஏய் செல்லு கீழே வந்துடும், வா அங்க மேல எல்லாம் போட்டு எடுக்காதாங்க. வா செல்லு எப்படி எடுக்கிறான் பாரு வீடியோ. கேமராமேனுப்பா. ஐய் முனிசே, கொய்யாக்கா இருக்குடா, சாப்பிடலாமா? எனக்கு ஒண்ணு கச்சிக்கலாம். சாப்பிட போறேன். ஒண்ணுன்னு எப்படியோ மத்தி உன்னோட இது. சரி வாடா, வேண்டாம் வேண்டாம் வாடா வேண்டாம் வேண்டாண்டா வாடா. ஐய் மக்களே இங்க பாருங்க மக்களே, கொலையில தூட்டுறோன்னு இருக்கு நம்ம. வேணாம் வேணாம், கோயில் ப்ராப்பர்ட்டியா நமக்கு தேவையில்ல. வா. என்னப்பா பசிக்கிறதுனால நீங்க ஆனா எங்கிட்ட கேட்டு நீங்க சாப்பிடக்கூடாது. சரி வாடா, நான் சாப்பிட வந்தேன். வாடா வீடியோ கேமராமேனா எங்க போனீங்கன்னே தெரியல. வேற நான் பசியில இருக்கிறேன், நான் பிச்சா எல்லாம் பங்கு போடுறீங்க. பங்கு போடுறீங்க. இது ஆலமரம்னு நினைக்கிறேன். அரிசி ஏன் போட்டுருக்காங்க? உனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன்ல, அதனாலதான். எறும்பு தான், எறும்பு. அந்த எறும்பு தான் சாப்பிடணும். இதே பேரு எறும்பு சாப்பிடுது பேரு. இந்த அரிசி வந்து எறும்பு சாப்பிட்டுருக்கா கேட்டா. இப்ப வந்திருக்கோன்னா காவேரி கொல்லு டாய்ஸ் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்னு ஒரு கடை. ஸோ இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொல்லு டாய்ஸ் அண்டு கைவினை பொருட்கள் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு நாங்களும் ஒரு 2-3 பொருள் வாங்கினோம். நல்ல யூஸ்ஃபுல்லான பொருள் தான், எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்குது, விலையும் கம்மியா தான் இருக்குது. ஸோ இந்த கடையோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம நீங்களும் வந்து செக் பண்ணி வாங்கி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோட நாங்கள் முடிக்கிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி